யோபு நூல் முன்னுரை. விவிலியத்தின் ஞான இலக்கியங்களுள் யோபு என்னும் இந்நூல் தலை சிறந்தது. ஒரு காலத்தில் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் யோபு. அவர் செல்வர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான். இதனால் யோபு மக்களை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், உடல் நலத்தையும் இழந்தார். இருப்பினும் அவர் கடவுளை தூற்றினாரில்லை. அவருக்கு ஏற்புடையராகவே வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியும் நண்பர்களும் அவருடன் வாக்குவாதம் செய்து இறைவனின் நீதியை விளக்க முயன்றனர். பழைய ஏற்பாட்டு பின்னணியின்படி துன்பத்திற்கு காரணம் ஒருவர் செய்யும் பாவமே. ஆகவே யோபு படும் துன்பத்திற்கு காரணம் அவர் செய்த பாவமே என்பது நண்பர்களின் கூற்று. தாம் அத்தகைய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது யோபு கூறும் மறுப்பு. இவ்வாறு நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற வினாவிற்கு விடை காணும் போக்கில் நாடகம் போல் அமைந்துள்ளது இந்நூல். இந்நூலின் காலம் திட்டவட்டமாக தெரியவில்லை. பல அறிஞர்கள் இது பாபிலோனிய அடிமை வாழ்வுக்கு பிற்பட்டது என்பர். யோபு நூல் அதிகாரம் 1. சாத்தான் யோபுவை சோதித்தல். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாளரும் மிக பலர் இருந்தனர். கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர் ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தங்கள் உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்கும் எரிபலியை ஒப்புக்கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவரின் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், பயனில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவனுக்குரிய கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவனுடைய மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும். அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டு சென்றான். யோபு தம் பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும்
தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையினின்று ஆடை இல்லாதவனாய் யான் வந்தேன், திரும்புகையில் ஆடை இல்லாதவனாகவே யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவுமில்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவுமில்லை. யோபு நூல் அதிகாரம் 2. சாத்தான் யோபுவை மீண்டும் சோதித்தல். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோளுக்கு தோள், எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும். அப்போது அவன் உம்முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டு வை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். யோபு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. யோபுவின் 3 நண்பர்கள் வருதல். அப்போது யோபுவின் நண்பர் 3 அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமானியரான எலிபாசு, கூகானியரான பில்தாது, நாமாயரான
சோப்பார் ஆகியோர் தத்தம் இடங்களிலிருந்து வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலைவிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டுக்கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. யோபு நூல் அதிகாரம் 3. யோபு தாம் பிறந்த நாளை சபித்தல். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே. அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும். காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும், பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும். அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக. ஆண்டின் நாள் கணக்கினின்று அது அகற்றப்படுக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக. வெறுமையுற்று அவ்விரவு பாழாகட்டும், மகிழ்ச்சியொளி எதுவும் அதில் எழாதிருக்கட்டும். பகலை பழிப்போர் அதனை பழிக்கட்டும், லெவியத்தானை தூண்டி எழுப்புவோர் அதனை தூற்றட்டும். அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும், அது விடியலொளிக்கு வீணாய் காத்திருக்கட்டும், அது வைகரையின் கண் விழிப்பை காணாதிருக்கட்டும். ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே, என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே. கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று நான் வெளிப்பட்ட உடனே ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாலுண்ண கொங்கைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவற்றை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியாக கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன் நான். தீயவர் தீங்கு செய்வதை அங்கு நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர், சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர். ஒடுக்குவோரின் அதட்டலை அன்னவர் கேளாதிருப்பர், சிறியோரும் பெரியோரும் அங்கிருப்பர். ஆண்டான் பிடியில் அடிமை இரான். ஒரு துயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், புதையலினும் மேலாய் கருதி அதை தேடுகிறார்கள், அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடை சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறலோ வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, நான் திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. யோபு நூல் அதிகாரம் 4. முதற் சுற்று உரையாடல். கடவுள் மீது நம்பிக்கை. அதன்பின் தேமானியரான எலிபாசு பேசத் தொடங்கினார்.
ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால்தாம் முடியும்? பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர். தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். தடுக்கி விழுவோரை உம் சொற்கள் தாங்கியுள்ளன. தள்ளாடும் கால்களை அவை உறுதியாக்கியுள்ளன. இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர். அது உம்மை தொட்டதும் கலங்குகின்றீர். இறை அச்சமன்றோ உமது உறுதி? நம்பிக்கையென்றோ உமது நேரிய வழி? நினைத்து பாரும். குற்றமற்றவர் எவரேனும் அழிந்து போனதுண்டா? நேர்மையாளர் எங்கேயாவது ஒளிந்து போனதுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவார்கள். அவரின் கோபக்கனலால் அவர்கள் எரிந்தொழிவார்கள். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும். குட்டி சிங்கங்களின் பற்களும் உடைபடும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல். குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கு ஒரு வார்த்தை மறைவாய் வந்தது. அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதருக்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது. என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது. ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது. அமைதி நிலவிற்று. குரல் ஒன்றை கேட்டேன். கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர்தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில், அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கிறார் எனில், புழுதியை கால்கோளாக கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்து பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அன்னவர் ஒழிக்கப்படுவர். பொருட்படுத்துவாரின்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா? யோபு நூல் அதிகாரம் 5. இப்போது கூப்பிட்டு பாரும். யார் உமக்கு பதிலுரைப்பார்? எந்த தூயவரிடம் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொள்ளும். பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன். ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பழி விழுந்தது. அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றார்கள். மீட்பார் எவரும் அவர்களுக்கு இல்லாது போயினர். அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர். முள்ளுக்கு நடுவில் உள்ளதையும் அண்டவர் பறிப்பர். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர். ஏனெனில் புழுதியினின்று இடுக்கண் எழாது, மண்ணினின்று இன்னல் விளையாது. நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர். ஆனால் நான் கடவுளையே நாடுவேன். அவரிடமே என் வழக்கை ஒப்படைப்பேன். ஆராய முடியா பெரியவனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கவனவற்றையும் அவரே செய்வார். மண் முகத்தே மழையை பொழிபவரும் அவரே. வயல் முகத்தே நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார். அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார். அவர்களுடைய கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. ஞானிகளை அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார். வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றார்கள். நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றார்கள். வறியவரை ஞானிகளின் வாயென்னும் வாளினின்று அவர் காக்கின்றார்.
எளியவரை வலியவரின் கையினின்று அவர் மீட்கின்றார். எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு. அநீதி தன் வாயை பொத்திக் கொள்ளும். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். எனவே எல்லாம் வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே. அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார். 7வதும் உமக்கு இன்னல் இழைக்காது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாள் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நீர் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மண்வாழ் விலங்குகளுக்கு நீர் மருளீர். வயல்வெளி காற்றோடு உன் உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர். உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர். உம் மந்தையை கணக்கெடுகையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உம் வித்து பெருகுவதையும் நிலத்து புற்களைப் போல் உம் வழிமரபினர் தழைப்பதையும் அறிவீர். பருவத்தே களத்திற்கு வரும் கதிர்மனை போல் பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர். யாம் கண்டறிந்த உண்மை இதுவே. நீவீர் செவி கொடுப்பீர். நீவீரே கண்டுணர்வீர்.